நாள் ஒரு காக்கா ஒரு மரத்தில் அமர்ந்திருந்தது. அது தனது வாயில் ஒரு வடையை வைத்திருந்தது. அப்போது ஒரு நரி அந்த காக்காவை பார்த்தது. அந்த நரிக்கு வடை வேண்டும் என்ற ஆசை வந்தது. அது காக்காவை மனதில் புத்திசாலியாக ஏமாற்ற யோசித்தது. நரி சொன்னது, ஆஹா காக்கா தம்பி, உன் குரல் என்னை விட மிகவும் இனிமையானது. அனைவரும் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். நீ என் செவிக்கு ஒரு இனிமையான பாடல் பாடி எனது மனதை மகிழ்ச்சியாக முடியுமா? காக்கா இதை கேட்டு பெருமையுடன் தனது குரலை சோதிக்க முயன்றது. ஆனால் குரலை எடுக்கும் போது வடை கீழே விழுந்தது. நரி உடனே அதை இழுத்து விரைந்து தப்பியது. அப்போதுதான் காக்காவுக்கு உண்மை தெரிந்தது. புகழுக்கு மயங்கினாள், நமக்கே நஷ்டம். ஒரு நாள் ஒரு காக்கா ஒரு மரத்தில் அமர்ந்திருந்தது. அது தனது வாயில் ஒரு வடையை வைத்திருந்தது. அப்போது ஒரு நரி அந்த காக்காவை பார்த்தது. அந்த நரிக்கு வடை வேண்டும் என்ற ஆசை வந்தது. அது காக்காவை மனதில் புத்திசாலியாக ஏமாற்ற யோசித்தது. நரி சொன்னது, ஆஹா காக்கா தம்பி, உன் குரல் என்னை விட மிகவும் இனிமையானது. அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீ என் செவிக்கு ஒரு இனிமையான பாடல் பாடி எனது மனதை மகிழ்ச்சியாக முடியுமா? காக்கா இதை கேட்டு பெருமையுடன் தனது குரலை சோதிக்க முயன்றது. ஆனால் குரலை எடுக்கும் போது வடை கீழே விழுந்தது. நரி உடனே அதை எடுத்து விரைந்து தப்பியது. அப்போதுதான் காக்காவுக்கு உண்மை தெரிந்தது. புகழுக்கு மயங்கினாள், நமக்கே நஷ்டம். ஒரு நாள் ஒரு காக்கா ஒரு மரத்தில் அமர்ந்திருந்தது. அது தனது வாயில் ஒரு வடையை வைத்திருந்தது. அப்போது ஒரு நரி அந்த காக்காவை பார்த்தது. அந்த நரிக்கு வடை வேண்டும் என்ற ஆசை வந்தது. அது காக்காவை மனதில் புத்திசாலியாக ஏமாற்ற யோசித்தது. நரி சொன்னது, ஆஹா காக்கா தம்பி, உன் குரல் என்னை விட மிகவும் இனிமையானது. அனைவரும் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். நீ என் செவிக்கு ஒரு இனிமையான பாடல் பாடி எனது மனதை மகிழ்ச்சியாக முடியுமா? காக்கா இதை கேட்டு பெருமையுடன் தனது குரலை சோதிக்க முயன்றது. ஆனால் குரலை எடுக்கும் போது வடை கீழே விழுந்தது. நரி உடனே அதை எடுத்து விரைந்து தப்பியது. அப்போதுதான் காக்காவுக்கு உண்மை தெரிந்தது. புகழுக்கு மயங்கினாள், நமக்கே நஷ்டம். புகழுக்கு மயங்கினாள், நமக்கே